రేయ్ అయ్యా ఎక్కడ్రా ఉన్నాడు ఆ భాస్కర్ నాయి? ఇక్కడే ఉన్నారయ్యా. 8th ఫ్లోర్ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் జరుగుతుంది. என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில ஒரு பிளேடு கூட என் மேல கீறினது கிடையாதா? అవునయ్యా. என்ன குத்திட்டான்ல அவன் சாகணும்டா. அவனை மென்டல்னு சொல்றாங்க ஐயா. மென்டலா? ஆ ரொம்ப வசதியா போச்சு. மேடம், லக்கிலி ரெட்டிக்கு 4 தையல் போடுற அளவுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. இனி அவர் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. Shall we discharge him? பாஸ்கர், பாஸ்கர், மேடம், பாஸ்கர் காணோம். வாட்? ரெடி சார். எங்க இருக்கீங்க? வீட்ல தான். வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. எதுக்கு? பாஸ்கர் தப்பிச்சிட்டான். பி தேர். ஏன்டா நான் ஹாஸ்பிடல்ல நீங்க கடத்திட்டு வந்த? இப்போ நான் தப்பிச்சு போயிட்டு வந்தா போலீஸ் நினைக்கும். அறிவு கட்டவனே. யார பத்திர அறிவு கட்டவன்ற இடியட். உன்னை யாருக்கு தெரியாம ஹாஸ்பிடல்ல வந்து இங்க தூக்கிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தாண்டா தெரியும். நான் தூக்கிட்டு வரலன்னா நீ செத்து போயிருப்படா. என்ன பாக்குற? ரெட்டி உன்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அவன் சாகணும்டா. நம்ம ஆளுங்களை வச்சு அவனை சாவடிச்சிரு. சரிங்க. கேட்டா மென்டலு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடலாம். சரியா? ரெட்டி ஏன்டா என்ன கொலை பண்ணோம்? ஏதோ அறகுறையா கேட்டு உளறாத. இப்போ அந்த மொட்டை அந்த ரெட்டியை கொலை பண்ணா அந்த பழி ஏமல் தானே விடும். டேய் இது எந்த இடம்டா? இது ஏர்போர்ட்டுக்கு எய்த்தாப்ல பழைய சுதேசி மில்லு. உன் போனை கொடு. எதுக்கு? அந்த போலீஸ் அக்காவுக்கு போன் பண்ண. நான் தரமாட்டேன். இப்போ கொடுக்க போறியா இல்லையா? தரமாட்டேன் ஏய், தரமாட்டேன். குர்ரா. வேணாம் சொன்னா கேளு பாஸ். பாஸ் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. வேணாடா. ஹலோ ஹலோ சார், நான் பாஸ்கர் பேசுறேன் சார். இன்னும் நீங்க ஹாஸ்பிடல்ல தானே இருக்கீங்க? இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ சார், நான் உங்களை குத்துறதே நீங்க ஹாஸ்பிடல்ல பாதுகாப்பா இருக்கணும் தானே சார்? உங்களை ஏன் சார் வீட்டுக்கு வர சொன்னது? அதை விடு. இப்ப நீ எங்க இருக்க? நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க அந்த சுதேஷ் மில்ல இருக்கேன் சார். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் வந்து நீங்க என்ன கொலை பண்ண போறதா நினைச்சு இங்க கடத்திட்டு வந்தா சார். சார் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா ப்ளீஸ். ஹலோ ஹலோ. டேய், நான் நம்ம கூட போய் அவனை போட்டுறேன். போலீஸ் கேட்டா சமாளி. அவனுக்குள்ள நம்ம ஆளுக போதாதா? என்ன குத்துன அவனை நான் என் கையாலேயே சாகடிக்கணும்டா. வாங்கடா. ஹலோ. நான் பாஸ்கர் பேசுறேன் மேடம். நான் தப்பிச்சலாம் போல மேடம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட். ஹலோ. சார்ஜ் போச்சு. தம்பி அந்த போன்ல சார்ஜ் நிக்காது. மகனோ ஒண்ணா. டேய் பாஸ் மேடம், இந்த கால் வந்த நம்பர் எந்த ஏரியால இருக்குன்னு கண்டுபிடி. ஓகே மேடம். டேய் டேய் டேய், அதுல பேலன்ஸே கிடையாது தம்பி. பண்ணி வாயா. அது செல்லே கிடையாது, டம்மி. அப்ப எதுக்கு வெட்டி வந்தா? சார் ஏய் வாங்கடா. இங்கே அவனுக்கு சமாதி கட்டுறேன். ஷிட். பாஸ், ரெடியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதே எங்க இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. நான் ரெடி வீட்டுக்கு போறேன். கம் ஆன். சரி மேடம். சார் நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ஏன் சார்? என்ன தொட கூட யோசிப்பாங்கடா. என்ன நீ குத்துவ சார் கேட்டா உனக்கு டிசபிலிட்டி ஐடென்டிட்டி டிஸார்டர்னு அந்த டாக்டருக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன பழி வாங்க இருக்கட்டும் சார். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்க உயிருக்கு ஆபத்து சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். இங்க இருந்து கிளம்புங்க சார். சாரை கூட்டி போங்க ப்ளீஸ். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடந்த மனசுல வச்சுக்கிட்டு என்ன கொலை பண்ண முடிவு பண்ணிட்ட அதானே? சார் அதெல்லாம் மறந்துட்டேன் சார். சார் நீங்க இங்க இருந்து போலாம் செத்துறீங்க சார். டேய் சாக போறது இந்த ரெட்டி இல்லடா நுவ்வு. சார் இங்க இருந்து முதல்ல போயிடுங்க சார். சார் இங்க இருந்து நான் உங்களை கொண்டுடுவேன் சார். சார் முதல்ல கிளம்புங்க சார். அவசரமா வெளியில போறேன்னு கிளம்பினாரு மேடம். ஆனா எங்க போறேன்னு செப்பல மேடம். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதே. நான் ட்ரை பண்ணாலும் அப்படிதான் வருது மேடம். சொல்லுங்க பாஸ். பாஸ்கரோட செல் நம்பர் ஏர்போர்ட் பக்கத்துல சவுத் சோன்ல இருக்கிறதா சிக்னல் கன்ஃபர்மேஷன். ரெட்டி ஃபோன் நம்பர் அந்த சொல்ல தான் இருக்கு மேடம். ஓ மை காட். சார் நான் சொல்றது கேளுங்க சார். ஏய் ஏய் நான் அப்பவே சொன்னேன்ல சார், அந்த மொட்டை வந்து தப்பிச்சு போவனு.
இவன் தான் நீ சொன்ன மொட்டையா? ஆமா சார். இங்க இருந்து போயிட்டீங்க சார். இவன்லாம் எனக்கு சப்படா. சார் ப்ளீஸ் சார், இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டீங்க சார். உங்களை கொண்டு வா சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் ஓடிங் ஓடிங். நம்ம எக்ரிமெண்ட் படி ரெட்டி இப்போ கொல்ல போற. ஏய் மொட்டை, நீ இங்கே இருந்தா பழிவு மேல விழுந்துடும். தப்பிச்சோடு. சார் ஓடுங்க சார். மொட்டை அவராது பண்ணாது. டேய் வேணா, மொட்டை விட்டுரு அவர். டேய் சார் சார் ரெடி சார். எத்தனை தடவை சொன்ன தப்பிச்சு போயிட்டீங்க கேட்டீங்களா சார்? இப்ப உங்களையும் கொண்டுட்டாரா சார்? சப்ரான்னு செத்தே போயிட்டீங்களா சார்? சார் ஐயோ பேச கேட்கலையே சார். அது யாரு, மாமனா மச்சானா? ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. ஏடா போட்ட, எவ்வளவு சொன்ன இவரை சாவடிக்காதன்னு. ஏடா சாவடிச்சா? போன திங்கக்கிழமை நம்ம போட்ட எக்ரிமெண்ட், இன்னைக்கு சனிக்கிழமை 6 பேர் ஓவர். 60,000 கொடுங்க. செட்டில்மெண்ட் கேட்கிற இடம் வராது. போடா. டேய், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். நெக்ஸ்ட் சனிக்கிழமை வர்ற, செட்டில்மெண்ட் பண்ற. இல்ல Why this கொலவெறி கொலவெறி கொலவெறி? Why this கொலவெறி 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 டே? Why this கொலவெறி 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 டே? Why this கொலவெறி? மேடம் இங்கதான் மேடம், இங்க இருக்க வாங்க. சீக்கிரம் மேடம் வாங்க, பிடிங்க இவனை. மேடம் போலீஸா?
இங்கதான் மேடம் இருந்தான். ஏன் மேடம் லேட்டா வந்தீங்க? அவன் கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். இப்ப எங்களை கத்தி 2 பேரை செத்து கிடக்குறாரு. நான் தான் கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. போங்க மேடம். டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் எனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாஸ்கர் என்பவர் தன் சுயநினைவில் தான் இந்த கொலைகளை செய்தார் என்பதற்கு போலீஸ் தரப்பில் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. மேலும் அவருக்கு மனநிலை பாதிப்பு இருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. ஒரு மருத்துவ குழுவை அமைத்து அவரை பரிசோதித்து ஒரு மருத்துவ அறிக்கையை போலீசார் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்ன பிரதர், ஒரு வாரத்துல தமிழ்நாட்டை கலக்கிட்டீங்க. இன்னைக்கு எல்லா சேனல்லையும் ஹெட் நியூஸே நீங்க தான். உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் முடியறதுக்குள்ள போலீஸ் அந்த கில்லரை பிடிச்சிருவாங்க பாஸ்கர். நீங்க கவலைப்படாம இருங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு கில்லர் இருக்கானா? இல்ல இவனுக்கு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் ஏதாவது இருக்கா? ஸ்டாப். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன பாக்குற எல்லாருக்குமே இப்படிதான் டவுட் கேட்கணும்னு தோணும். பை தி வே, வாட் இஸ் யுவர் டவுட்? ஒருத்தன் ஃபுல் போதையில தனக்கு யாருனே தெரியாத ஒருத்தங்கிட்ட தான் பிரச்சனை காரணமான 6 பேரை கொலை பண்ண சொல்லி தலா 10,000 ரூபான்னு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றான் டாக்டர். ஜஸ்ட் 10,000. அதுக்கு 12 ரூபாய் அட்வான்ஸும் பே பண்றான் டாக்டர். ஒன்லி 12? எஸ். தென் இந்த அட்வான்ஸ் பே பண்ணவன் மறுநாள் போதை தெளிஞ்சோட எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனா அந்த அட்வான்ஸ் வாங்கினான் பாருங்க, அவன் நாள் தவறாம டெய்லி ஒவ்வொருத்தரா கொலை பண்றான் டாக்டர். இப்போ ஒருத்தன் நார்மலா இருந்தானா இப்படி எல்லாம் கொலை பண்ணுவானா? சான்ஸ் இல்ல. ஹி இஸ் அப்நார்மல். அப்ப அந்த நோய்க்கு என்ன டாக்டர் பேரு? லைக் யூ, டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். அதத்தாயா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்ற அந்த டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் வியாதி எனக்கு இல்ல, அந்த மொட்டைக்கு. இதான் என் பிரச்சனையே. அந்த 8 பேரை போட்டுலாம் தான் நான் நிம்மதியா இருக்க முடிஞ்சு. உங்களுக்கு யாராவது கூலிப்படையா தெரியுமா ஜி? நானே ப்ரொஃபஷனல் கில்லர் தான். யாரை யாரை போடணும் லிஸ்ட் கூட ஒவ்வொருத்தரா தூக்கிடலாம். உண்மையிலேயே இந்த மொட்டைக்கு தாங்க மனோவியாதி. இன்னும் எத்தனை பேர்ட்ட லிஸ்ட் வாங்க போறானோ.